பால் நல்லா கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால் கொதிக்கவும் நீங்கள் அது கூட வந்து நான் 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரவும் அது கூட வந்து நீங்கள் அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நல்லா கை இது இல்லாமல் விடாமல் கிண்டிடுங்க. இப்போ எடுத்துக்கிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா வெந்துருச்சு. அது கூட நீங்கள் வந்து சீனியும் சேர்த்துக்கோங்க. கொலக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொலக்கட்டை வந்து நல்லா அவிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற இதில் ஊற்றி போட்டுருங்க. கடைசியாக எடுத்து வச்சுருக்க தலைப்பாலையை அது கூட சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணையில் வந்து நீங்கள் தேங்காய் பாலும் சீனி இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுடுதண்ணில் இது பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. சில இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். சில ட்ரை பண்ணி பாருங்கள்.